My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET and JEE preparationக்காக NCERT topics line by line பார்த்துட்டு வரோம். ஸோ NCERT topicsல 12th standard physics உடைய 14th chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 14th chapterல பார்த்தீங்க அப்படின்னா 14.3 அப்படிங்கிறது வந்து Intrinsic Semiconductor. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா we have seen about the classification of இண்டக்டர்னா என்ன, செமிகண்டக்டர்னா என்ன, அப்புறம் இன்சுலேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கில் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டரில் தெர் ஆர் 2 types. மேஜர்லி ரெண்டு முக்கியமான டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் அதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன அப்படிங்கிறதா 14.3 அண்ட் 14.4. ஸோ இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என் டைப், பி டைப் செமிகண்டக்டர்னு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு அதுக்கு அடுத்த சாப்டர் வந்து பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டாபிக்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி தெர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக். இந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அண்ட் வாட் இஸ் மீன் பை எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் the form of semiconductor அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த செமிகண்டக்டர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொன்னோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைசஸ். ஸோ இருக்கிற செமிகண்டக்டர்லேயே பியோர் செமிகண்டக்டர் டிவைஸ், ரொம்ப சுத்தமான செமிகண்டக்டர் என்ன அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் டைப்பை தான் நம்ம வந்து பியோர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வரும்போது there will be some impurities that will be added. ஸோ இன்ட்ரின்சிக் மாதிரி அந்தளவுக்கு பியூராக இருக்காது. இதில் வந்து சம் இம்பியூரிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த இம்பியூரிட்டிஸ் எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் த சேக் ஆஃப் கண்டக்டிவிட்டிக்காக. ஓகேவா? ஸோ அடுத்த இது வந்து கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கும்போது இட் எக்ஸிபிட்ஸ் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வந்து இட் ஹாஸ் வெரி புவர் கண்டக்டிவிட்டி. ஸோ புவர் கண்டக்டிவிட்டி இருக்கிறதா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வந்து இட் பொசஸஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் கண்டக்டிவிட்டி தேன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை விட கொஞ்சம் பெட்டரான கண்டக்ஷன் இருக்கிறத தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். ஒய்? பிகாஸ் இந்த இடத்துல வந்து இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ரைட்? ஸோ இந்த இம்பியூரிட்டிஸ் வந்து என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் த கண்டக்ஷன் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த இம்பியூரிட்டிஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா பேண்ட் கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பேண்ட் கேப் அப்படிங்கிறது என்ன, கண்டக்ஷன் பேண்ட்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள கேப், அந்த டிஸ்டன்ஸ், அதை வந்து பேண்ட் கேப்னு சொல்கிறோம். இந்த பேண்ட் கேப் அப்படிங்கிறது வந்து இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ the energy gap or the band gap between the valence band and conduction band in extrinsic semiconductor எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து பேண்ட் கேப்பில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்மி லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபெர்மி லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த மிடில் ஆஃப் த ஃபோர்பிடன் எனர்ஜி கேப். அதே இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் போகும்போது the presence of Fermi level varies according to the type of extrinsic semiconductor. ஸோ பி டைப்பா என் டைப்பா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஃபெர்மி லெவல் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகும். சார் இந்த ஃபெர்மி லெவல்னால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பின்னாடி பார்க்கலாம். நம்ம அந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை டீட்டெயிலாக படிக்கும் போது நம்ம வந்து ஃபெர்மி லெவல்னால் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the conduction relies on the temperature in case of intrinsic semiconductor. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இந்த கண்டக்ஷனுடைய வேல்யூ இல்லை கண்டக்ஷனுடைய ப்ராசஸ் வந்து இட் ரிலைஸ் ஆன் த டெம்பரேச்சர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா the conduction depends on the concentration of doped impurity and temperature. ஸோ இந்த இடத்துல கண்டக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இம்பியூரிட்டிஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நமக்கு ஏன் இந்த இடத்துல இன்ட்ரின்சிக்கில் ஏன் இம்பியூரிட்டிஸ் வரல அப்படின்னா இட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர்னு ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லையா? அதனால் இந்த இடத்துல வந்து இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டெம்பரேச்சர். whereas in the case of extrinsic semiconductor அங்கே இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இம்பியூரிட்டிஸையும் பேஸ் பண்ணி இருக்குது ஆஸ் வெல் அஸ் டெம்பரேச்சரையும் பேஸ் பண்ணி தான் கண்டக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ கேரியர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேரியர் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் கண்டக்ஷன் அண்ட் வேலன்ஸ் பேண்ட். இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் கண்டக்ஷன் பேண்ட்லேயும் வேலன்ஸ் பேண்ட்லேயும் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம்.
On the other hand, the majority presence of electrons and holes depends on the type of extrinsic semiconductor. N type, P type னு சொல்லி extrinsic ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், ரைட்? N type and P type. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா N அப்படிங்கிறத நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க, P அப்படிங்கிறத பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. அசம்ஷனுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அசம்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். N டைப்பில் நெகட்டிவ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், P டைப்பில் பாசிட்டிவ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஹோல்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஒவ்வொரு டைப்புக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை படிக்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். அடுத்தது முக்கியமான என்ன அப்படின்னா டைப்ஸ். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் வேறு எந்த டைப்ஸும் கிடையாது. ஒன்லி ஒன், இந்த ஒரே ஒரு கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். அதில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா சிலிக்கான், ஜெர்மானியம், அதெல்லாம் வந்து இன்ட்ரின்சிக்கில் வருது. ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் பி டைப் அண்ட் என் டைப்னு சொல்லி ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் அ ஹைலி பியோர் செமிகண்டக்டர் மெட்டீரியல். அதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து எந்த விதமான டோப்பிங் மெட்டீரியல்ஸும் இருக்காது, அதாவது இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை தான் வந்து நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ இது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா என்ன சார்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் தோஸ் தட் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆடிங் அண்ட் இம்பியூரிட்டி டு எ பியோர் கண்டக்டர். பியோர் செமிகண்டக்டர் கூட இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணால் அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லலாம், ரைட்? இப்போ நம்ம லைன் பை லைன் பார்த்துடலாம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் 14.3 இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ ஃபிகர் 14.3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷோஸ் த 3-dimensional diamond-like crystal structure for carbon, silicon and germanium with respective lattice spacing equal to 3.56, 5.43 and 5.66 ampere. So சிலிக்கானுக்கு கார்பன், சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியனுடைய lattice spacing அப்படிங்கிற வேல்யூ என்ன அப்படின்னா 3.56, 5.43 and 5.66 ampere respectively. ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது. தீஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் கால்ட் எ டைமண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இதை வந்து நம்ம டைமண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். யூஸ்வலாக சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் பார்த்தீங்க அப்படின்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சிலிக்கான் ஜெர்மானியம்லையும் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 14 எலக்ட்ரான்ஸ் எப்படி பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 2,8,4 அப்படின்னு பிளேஸ் ஆகிருக்கும். 2,8,4 அப்படின்னு சொல்லி பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஆட்டம். ஆட்டமை சுற்றி ஃபர்ஸ்ட் பேண்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், செகண்ட் பேண்ட்லேயும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் will be there, அண்ட் தேர்ட் பேண்ட் இதை வந்து நம்ம வேலன்ஸ் பேண்ட்னு சொல்கிறோம். வேலன்ஸ் பேண்ட்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேண்டில் 2 electrons will be there. இதே இது செகண்ட் பேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் இந்த இதனுடைய லேட்டஸ்ட் டயக்ராம் படி 8 electrons will be there. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8 electrons வந்து இந்த செகண்ட் பேண்டில் 8 electrons இருக்கும். அதே இது ஃபோர்த் பேண்ட் அப்படிங்கிறது வந்து 4 electrons தான் இருக்கும். 1, 2 and 3 and 4. ஸோ இதில் வந்து நமக்கு 4 electrons இருக்கும். ஸோ இந்த 4 electrons என்ன சொல்லலாம் அப்படின்னா வேலன்ஸ் பேண்ட், அப்படி வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம், ரைட்? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ஹாவ் 4 valence electrons அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க, ஓகேவா? ஓகே. ஸோ in its crystalline structure, every silicon and germanium atom tends to share one of its free valence electrons with each of its 4 nearest neighbor atoms and also to take share of 1 electrons from each such neighbor. These shared electron pairs are referred to as forming a covalent bond or simply a valence bond அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்டம்லேயுமே நம்ம இங்கே சொன்னோம்ல வேலன்ஸ் பேண்டில் 4 electrons இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த 4 electronsம் நியர்பையில் இருக்கிற அதர் ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய 4 electrons கூட பேர் ஆகிருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு எலக்ட்ரான் இன்னொரு ஆட்டமோட ஒரு எலக்ட்ரானோட பேர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த நியரஸ்ட் எலக்ட்ரான்லேருந்து ஒரு எலக்ட்ரானை இந்த ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பேர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ இந்த பேர் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோவலன்ட் பேண்ட் இல்லை வேலன்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்? So the two shared electrons can be assumed to shuttle back and forth between the associated atoms and holding them together strongly. இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த ஆட்டம்லேயும் அதே மாதிரி
3 பேண்ட்ஸ் இருக்குது. இதுலேயும் 4 4 2 8 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸும் இதில் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பேர் ஆகிருக்கும். அதில் ஏதாவது இந்த ஆட்டம் ஒரு இது பிடிச்சிருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியரஸ்ட் ஆட்டம்ஸ் எல்லாத்துல இருந்தும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எந்த 2 எலக்ட்ரான் ஹோல்ட் ஆகிருக்கோ அது வந்து ஃபோர்த் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ ஃபிகர் 14.3 அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபிகர் 14.4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் சிஸ்டமேட்டிக்கலி ஷோஸ் த 2-dimensional representation of silicon and germanium structure shown in figure 14.3. இந்த 14.3ல வந்து 3-dimensional பார்த்தோம். இதே இதனுடைய 2-dimensional diagram தான் பின்னாடி இருக்குது. ஸோ அதான் இந்த டயக்ராம். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் அப்படிங்கும்போது 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இது ஒரு ஆட்டம் இருக்குது, இந்த ஆட்டமில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, அதில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஆட்டமும் இந்த ஆட்டமையும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பேர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபார்மேஷனை தான் என்ன சொல்கிறாங்க, கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா வேலன்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ திரும்ப இந்த லைன் போடலாம். ஸோ such a situation arises at low temperature. ஸோ இங்கே வந்து சொன்னாங்களே ஓவர் எம்ஃபசைசஸ் இன் கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் வரும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது லோ டெம்பரேச்சரில் இது வந்து இப்படி கிரியேட் ஆகும். ஸோ வென் டெம்பரேச்சர் ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் மோர் தெர்மல் எனர்ஜி பிகம்ஸ் அவைலபிள் டு தீஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 2 எலக்ட்ரான்ஸ், இந்த 2 எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். ஸோ அந்த தெர்மல் எனர்ஜி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கலி இங்கே இருக்கிற அந்த கோவலன்ட் பாண்டில் இருக்கிற இல்லைனா வேலன்ஸ் பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அது வந்து வெளியே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். So, and some of these electrons may break away, so becoming free electrons contributing to conduction. So free electrons மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கண்டக்ஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரான் ஹோல் பேராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கண்டக்ஷன் நடக்காது. ஸோ தெர்மல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது, அந்த இடத்துல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிரியேட் ஆகுது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷனை வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, the thermal energy effectively ionizes only a few atoms in the crystalline lattice and creates a vacancy in the bond. ஸோ 14.5a அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிகர் இருக்குது, அந்த ஃபிகர் பார்த்தலாம். ஸோ 14.5a அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதான் இதில் இருக்கிற ஒரே கண்டிஷன். டெம்பரேச்சருங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகுது, இந்த சைட் 1 சைட் 2 2 இருக்கு இல்லையா, இது எல்லாமே இதில் இருக்கிற ஹோல், சைட் 1ல் இருக்கிற ஹோல் அப்படிங்கிறது வந்து வேக்கண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே போயிடுச்சு, தெர்மலி ஜென்ரேட்டட் ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறிடுச்சு. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறி போனதுனால இந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆகுது, சைட் 1ல் ஒரு ஹோல் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிகர் பி அதுவும் நம்ம அங்கே படிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த எனர்ஜி ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே போயிடுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனுடைய சார்ஜ் அப்படிங்கிறது +Q. ஓகேவா? அதனுடைய சார்ஜுங்கிறது +Q. திஸ் வேக்கன்சி வித் எஃபெக்டிவ் பாசிட்டிவ் எலக்ட்ரானிக் சார்ஜ் இஸ் கால்ட் ஹோல். ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். அதில் வந்து ஹோல்ஸ்னால் என்ன அப்படின்னா, தெர்மலி ஜென்ரேட்டட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு போனதுக்கப்புறம் அங்கே கிரியேட் ஆகிற ஸ்பேஸை தான் நம்ம வந்து ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கும், அதான் இன்ட்ரின்சிக். ஏன்னா எத்தனை எலக்ட்ரான் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது வெக்கேட் ஆகி வெளியே போகுதோ அந்த அளவுக்கு வேக்கன்சிங்கிறது கிரியேட் ஆக போகுது. ஸோ அதனால் இந்த 2 ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஸோ அதான் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபார்முலாவில் போட்டிருக்காங்க, NE இஸ் ஈக்குவல் டு NH இஸ் ஈக்குவல் டு NI. இந்த NIனா என்ன அப்படின்னா, NI இஸ் கால்டு இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஸோ NE அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், NH அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஓகே, ஸோ செமிகண்டக்டர் possesses a unique property in which apart from electrons the holes also move. ஸோ செமிகண்டக்டரில் என்ன ஆகுது அப்படின்னா ஹோல்ஸும் மூவ் ஆகும். ஓகேவா? அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த லைன் பார்க்கலாம். சப்போஸ் தேர் இஸ் அ ஹோல் அட் சைட் 1 as shown in figure 14.5a. அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். the movement of holes can be visualized as shown in figure 14.5b. an electron from covalent bond at site 2 may jump to the vacant site 1, thus
After such a jump, a hole is at site 2 and the site 1 now has an electron. Therefore, apparently, the hole has moved from site 1 to site 2. ஸோ இந்த இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபிகர் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி 14.5 ஏல வந்து நம்ம இங்கே பார்த்துட்டோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா வெளியே போச்சு, இல்லை வெளியே போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி இல்லை ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹோல் இருக்குது. சைட் 2ல் ரெண்டுமே பேர்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல செகண்ட் ஃபிகரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் 2ல் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது, மூவ் ஆகி சைட் 1க்கு போகுது. இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல். ஸோ சைட் 1ல் இருக்கிற ஹோலுக்கு சைட் 2ல் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இதுவோ இல்லை இதுவோ ஏதோ ஒன்று வந்து மூவ் ஆகி மேலே போயிடுது. மேலே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் will be ஈக்குவல். ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் இந்த பிளேஸ்க்கு போன உடனே நமக்கு என்ன ஆகிடுது, இங்கே வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல ஹோல் கிரியேட் ஆகுது. அதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க சைட் 2ல் ஹோல் இஸ் கிரியேட்டட். ஸோ அதான் அந்த லைன்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, the free electron moves completely independently as conduction electron and give rise to an electron current IE. ஸோ இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா இண்டிபெண்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது, எலக்ட்ரான் கரண்ட் அப்படிங்கிறது IE அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரைட், IE அப்படிங்கிற ஒரு கரண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம்ல ஹோல்ஸும் மூவ் ஆகுதுன்னு சொன்னோம்ல. remember that the motion of hole is only a convenient way of describing the actual motion of bound electrons where there is an empty bond anywhere in the crystal. Under the action of electric field, these holes move towards negative potential, giving the whole current. So in the whole current போகும்போது negative potential create ஆகும். ஸோ அதை வந்து whole currentனு சொல்கிறோம். இந்த total current I அப்படிங்கிறது என்ன ஆகுது, the sum of electron current and the whole current. ஸோ இந்த ஃபார்முலா sum of electron current IE plus whole current IH இதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி. It may be noted that apparent from the process of generation of conduction, electrons and holes, a simultaneous process of recombination occurs in which the electron recombine with the holes. ஸோ இங்கே என்ன தான் இப்போ அந்த கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் மூவ் ஆகிட்டே இருந்தாலும் கூட சைமல்டேனியஸ்லி இன்னொரு ப்ராசஸும் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ரீகாம்பினேஷன் ஆஃப் வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா the electrons recombine with the holes. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ ரீகாம்பினேஷன் ப்ராசஸும் இந்த இடத்துல நடக்குது. ஸோ அட் ஈக்குவலிபிரியம்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் the rate of generation is equal to the rate of recombination of charge carriers. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ the rate of generation is equal to the rate of recombination of charge carriers. ஸோ ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் ஜென்ரேஷனுடைய ரேட்டும் அந்த ரீகாம்பினேஷனுடைய ரேட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஜென்ரேஷனும் ஈக்குவலாக இருக்கும், ரீகாம்பினேஷன் அண்ட் ஜென்ரேஷன் will be equal at equilibrium condition. The recombination occurs due to an electron colliding with a hole. ரீகாம்பினேஷன் எதனால் கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஹோலோட கொலைட் ஆகும் போது இல்லை, எலக்ட்ரான் ஹோலும் பேர் ஆகும்போது தான் இந்த ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா an intrinsic semiconductor will behave like an insulator at T is equal to 0K as shown in figure 14.6a. ஸோ Tங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். Tங்கிறது வந்து டெம்பரேச்சர் 0 கெல்வினில் இந்த இடத்துல இருக்கிற இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகும். எதனால், டெம்பரேச்சர் அங்கே இல்லை. டெம்பரேச்சர் அங்கே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்லி இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மூவ் ஆகாது. இது வந்து கண்டக்ஷன் பேண்டு, இது வந்து வேலன்ஸ் பேண்ட், இது வந்து கண்டக்ஷன் பேண்ட், இது வந்து கண்டக்ஷன் பேண்ட். ஸோ கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில உள்ள கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, கேப், ரைட். ஸோ இந்த இஜி இந்த டெம்பரேச்சர் எப்போ வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை 0வாக இருக்கிற பட்சத்தில் இந்த கேப் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எதுவுமே மூவ் ஆகாது.
ஸோ அப்படி மூவ் ஆகாததுனால அது வந்து இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகுது. மூவ் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் ஃப்ளோவே இல்லை அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல ஜீரோ கரண்ட் ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஜீரோ கரண்ட் ஃப்ளோ இருக்கிற மெட்டீரியல் நம்ம இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால் இட் ஆக்ட்ஸ் as இன்சுலேட்டர். ஸோ ஒருவேளை இட் இஸ் த தெர்மல் எனர்ஜி at higher temperature T greater than 0 K which excites some electrons. ஒருவேளை T வந்து 0 கெல்வினை விட ஜாஸ்தி ஆகுது, டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ், இந்த 4 இது இருக்கு இல்லையா, இந்த 4 இது வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து ஹோல்ஸ். இங்கே ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, அந்த எலக்ட்ரான்ஸ் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா மூவ் ஆகி மேலே உள்ள கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அது எப்படி நடக்குது அப்படின்னா ஸோ இங்கே படிக்கலாம். ஸோ these thermally excited electrons partially occupy the conduction band. Therefore, the energy band diagram of an intrinsic semiconductor will be as shown. Here, some electrons are shown in the conduction band. These have come from the valence band, leaving equal number of holes there. So, in the time, it acts as a semiconductor. Okay, semiconductor இது வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைம் எப்போ T அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகி வேலன்ஸ், அதாவது கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுது. T அப்படிங்கிறது வந்து 0 கெல்வினுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகி இங்கே இருக்கிற அந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு வரும். இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்லி இங்கே ஹோல்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அதுதான் இந்த லைனில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து என்ட்ரன்சிக் செமிகண்டக்டரை பற்றி போட்டிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து P டைப், இன்னொன்று வந்து N டைப். ஸோ P டைப்னா என்ன, N டைப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அட் த சேம் டைம் P டைப் N டைப் இந்த ரெண்டையும் சேர்த்து வர்ற ஜங்ஷன், இந்த P டைப் லேயருக்குள்ள P டைப் லேயர் அண்ட் N டைப் லேயர், இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள ஜங்ஷனை தான் நம்ம PN ஜங்ஷன் சொல்கிறோம். இந்த 2 லேயர் இந்த 2 டைப் ஆஃப் செமிகண்டக்டரையும் டோப் பண்ணுற டிவைஸை PN ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லலாம், PN ஜங்ஷன் டிவைஸ்னு சொல்லலாம். ஸோ ஜங்ஷன் டயோட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. இந்த டயோட் P லேயர் N லேயர் செமிகண்டக்டர் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட டிவைசஸை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஸ்விட்சிங் டிவைஸுக்குமே ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பின்னாடி வர வீடியோஸில், பின்னாடி வர டாபிக்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோவில் கண்டினியூஸாக எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.